குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிகப்பரிசியும் பச்சை பயிரையும் போட்டு ஒரு அடை தோசை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். ரெண்டுத்தையும் ஈக்குவலாக கலந்து ஊற வச்சுட்டு கூட காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிட்டு நல்லா தண்ணியாக நாங்கள் விடுவேன். அடை தோசை ரொம்ப கட்டியாக இருந்தால் அது சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து நல்லா எண்ணெய் 2 பக்கம் ஊற்றி எடுத்து தேங்காய் சட்னியோட இன்றைக்கி டிஃபன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காய் வாங்க போயிருந்தேன். ரொம்ப நாளாக பூண்டு வாங்கலை. ஸோ பூண்டு வாங்கியிருந்தேன் 1/4 கிலோ 130 ரூபான்னு. நல்லா இருந்தது. நாட்டு பூண்டு எல்லாமே சொத்தை இல்லாமல் நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி தண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறைய பேர் அந்த தண்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் எடுத்து போட்டுட்டு முள்ளங்கி மட்டும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த முள்ளங்கி தண்டு வேர்க்கடலை போட்டு பண்ணால் பொரியல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன். அப்புறம் கத்திரிக்காயும் நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாவக்காய், சின்ன பாவக்காய் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கப்பை புட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரவள்ளிக்கிழங்கு, வெண்டைக்காயும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதெல்லாமே கிலோ 40 ரூபா. அப்புறம் ஒரு வயசானவர் பிரண்டை விற்றுட்டு இருந்தார். 30 ரூபா கட்டு. நல்லா இருந்தது. பிரண்டை தொகையில் பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்டயே சுண்டைக்காவும் வாங்கினேன் 30 ரூபா. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மருதாணி விற்றுட்டு இருந்தார். ஒரு கட்டு 40 ரூபா. பெருசாக இருந்தது. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் கருணக்கிழங்கு 1/2 கிலோ 40 ரூபா. சின்னதாக கரெக்டாக 1/2 கிலோவாக இருந்துச்சு. அதனால் அதை எடுத்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே 40 ரூபா தான் கிலோ. அப்புறம் சளி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் 2 இலை போட்டு கற்பூரவள்ளி இலை கிள்ளி போட்டு இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா டாட்டா கோல்டு டீன்னு நல்லாயிருக்கு. அதுலேயே ஹெர்ப்ஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ ஜென்ரலாக அதுவே போட்டாலே உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் சளி இருக்கிறதுனால 2 கற்பூரவள்ளி இலையில் பிச்சு போட்டு டீ போட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காயெல்லாம் பிரித்து வச்சுட்டு ஒரு டீ பிரேக், நியூஸ் பேப்பர் வித் பிஸ்கெட். இதுக்கு நடுவில் என் பையனுக்கு வேறு சளின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் துணி கொஞ்சம் இருந்தது காய போட்டுட்டேன்.